ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்த்தோம்னா, ஐம்பெருங்காப்பியங்கள் அத தான் பார்க்க போறோம் ஃபுல்லாவே. ஸோ எப்பவுமே ஒரு இந்த இந்த மாதிரி ஐம்பெருங்காப்பியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதையும் பார்க்க போறோம். இந்த டேபிள் காலம் மிகவும் ரொம்ப 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 முக்கியமானது. நோட் பண்ணி கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒரு 25% அட்லீஸ்ட் 50% கொஸ்டின் கவர் ஆகும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட்டு நூல் குடுத்துருக்காங்க. அதோட சமயம், அடுத்து அதோட பாவகை, ஆசிரியர் யாரு, நூல் அமைப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் பார்க்கலாம். சிலப்பதிகாரம்ல அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள பொறுத்தவரை மணிமேகலை தவிர மணிமேகலை அண்ட் குண்டலகேசி தவிர எல்லாமே சமணம் தான். ஸோ இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். மணிமேகலை அண்ட் குண்டலகேசி மட்டும் தான் பௌத்தம். மீதி எல்லாமே சமணம். ஸோ பாவகை பார்க்கலாம். பாவகை பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் நிலைமண்டல ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மணிமேகலையும் நிலைமண்டல ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாமே வந்து விருத்தம் சொல்லுவாங்க. அது சீவக சிந்தாமணி பார்த்தோம்னா விருத்தம்ல எழுந்த ஃபர்ஸ்ட் ஒரு காப்பியம் அப்படின்னா சிவக சிந்தாமணின்ற ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றதுனால தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நல்லாவே தெரியுது. சிலப்பதிகார மணிமேகலை மட்டும் தான் நிலைமண்டல ஆசிரியப்பா. மீதி எல்லாமே விருத்தம் ஆசிரியப்பா அல்லது நிலைமண்டலம் இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. சிலப்பதிகாரமோட ஆசிரியர் யாருன்னு பார்ப்போம். இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். வளையாபதிக்கு ஆசிரியர் தெரியல. குண்டலகேசி பார்த்தோம்னா நாதகுத்தனா. நூல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா சிலப்பதிகாரத்தோட பெரிய பகுதி எது, சிறிய பகுதி எது, அதே மாதிரி வளையாபதியோட லம்பங்கம்ன்றது ஒரு புதுசாக இருக்கு இல்லையா? அப்போ எப்படி கேட்பாங்க, சிவக சிந்தாமணியோட பெரிய அமைப்பு எது, சிறிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா 3 காண்டம் 30 காதை 5001 அடிகள் இருக்குது. ஸோ இந்த 5001 அடிகள் கூட வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. பட் இந்த 3 காண்டம் 30 காதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிமேகலையில் பார்த்தோம்னா 30 காதைகள் இருக்குது. அதே மாதிரி சிவக சிந்தாமணியில் பார்த்தோம்னா 13 லம்பங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வளையாபதியை பொறுத்த வரைக்கும் 22 பாக்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டலகேசியில் பார்த்தோம்னா 224 பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கு. சரி, 224 பாடல்கள் இருக்குது. அதில் கிடைச்சது பார்த்தோம்னா 19 தான். ஸோ இதில் மாற்றிக்கோங்க. ஸோ 224 பாடல்கள் அதில் கிடைச்சது பார்த்தோம்னா 19 தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஐஞ்சிறு காப்பியத்துக்கு பார்த்துக்கலாம். ஐஞ்சிறு காப்பியங்கள் எதுன்னு பார்த்தோம்னா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. இதில் பார்த்தோம்னா எல்லாமே சமணம் தான். நெக்ஸ்ட் அதில் பாவகை பார்த்தோம்னா எல்லாமே விருத்தம் தான். ஸோ நான் கஷ்டப்பட தேவையில்ல. அதே மாதிரி ஆசிரியர் பார்த்தோம்னா யசோதர் காவியத்துக்கு வெண்ணாவலர் உடையார்வேல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எதுவுமே கன்ஃபார்மானது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சூளாமணிக்கு தோளாமொழி தேவர் தான் வருவாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கணும். ஸோ ஓகே. இது வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் கேட்பாங்க அமைப்பில். சிறிய அமைப்பு வந்து என்னது, சருக்கமா இல்லை லம்பங்கமா காண்டமா அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். ஸோ நாககுமாரம் காவியம் பார்த்தோம்னா 5 சருக்கம் 170 பாடல்கள். அதேமாதிரி உதயகுமார் காவியம் பார்த்தோம்னா 6 காண்டம் 369 பாடல்கள். நெக்ஸ்ட் யசோதர காவியம் பார்த்தோம்னா 5 சருக்கம் 320 பாடல்கள்னு சொல்லுவாங்க. 330 பாடல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் நோட் பண்ணிக்கோங்க. நீலகேசி பார்த்தோம்னா கொஸ்டினில் எப்படி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். நீலகேசி பார்த்தோம்னா 10 சருக்கமும் 894 பாடல்களும் வந்து இருக்குது அப்படின்றாங்க. சூளாமணியில் பார்த்தோம்னா 12 சருக்கமும் அதுமாதிரி 2330 விருத்தப்பாக்களும் இருக்குது அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 டாப்லகளும் படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியமோட ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்க்கலாம். ஸோ ஐம்பெருங்காப்பியம்ன்றது ஒரு தொடர்நிலை செயல் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காப்பிய இலக்கண பகுப்பு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம் அப்படின்ற ஒரு நூலில் தான் வந்து அந்த காப்பியம் எழுதுறதுக்கான ஒரு இலக்கணம் இது இப்படி தான் எழுதணும்னு நினைப்பாங்க இல்லையா? அது இலக்கணம் பார்த்தோம்னா எப்படி நம்ம கீழ்கணக்கு நூல்கள் பன்னீர் பாட்டியல் அந்த மாதிரிலாம் பார்த்தோமோ அந்த மாதிரி இது பார்த்தோம்னா தண்டி அலங்காரம். நெக்ஸ்ட் இதோட காப்பியம் பார்த்தோம்னா காப்பியம்ன்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பை இயம்புவது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஐம்பெரு காப்பியம் வந்து முதல்ல வந்து யார் இதுக்கு பேர் வச்சாங்க பார்த்தோம்னா மயிலைநாதர் அப்படின்றவர் தான் அதுக்கு முதல்ல ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொன்னது. ஐம்பெரும் காப்பியமோட நூல் பேர் முதல்ல சொன்னது யாருன்னா கந்தப்ப தேசிகர். திருத்தணிகை உலா அவர் எழுதின திருத்தணிகை உலாவில் பார்த்தோம்னா கந்தப்ப தேசிகர் முதல்ல ஐம்பெரும் காப்பியோட நூல் பேர் எல்லாமே சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம், சிந்தாமணி, வளையாபதி எல்லாமே சமண சமயம். இதில் பார்த்தோம்னா மணிமேகலையின் குண்டலகேசி மட்டும் தான் பௌத்த சமயம் வரும். உங்கள் ஆயா கூட எங்கே இதில் குண்டலகேசிக்கு எதிராக செஞ்சதை பார்த்தோம்னா நீலகேசி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூவா வந்து ஒரு கோட் சொல்லிக்காரு. என்னன்னா பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்ததற்கு காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் சொன்னதை பார்த்தோம்னா மூவா இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ குண்டலகேசி எதிரானது நீலகேசி ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. அதே மாதிரி பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கான காரணங்கள்னு சொன்னது மூவா. ஓகே. டேரெக்டாக நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் போகலாம். சிலப்பதிகாரம் வந்து சிலம்பு குட்டல் அதிகாரம் அப்படின்றத சிலப்பதிகாரம் எழுதுனது இளங்கோவடிகள். இது வந்து ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி. இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது திங்களை போட்டுறது ஃபர்ஸ்ட் போற்றி பாடினது யார் அப்படின்னு சொல்லி எந்த நூல் யார் பாடினது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லைனாக கேட்பாங்க. லைனாக ஃபஸ்ட்டு எதை போட்டினாங்க, ஞாயிறா திங்களா இல்லை மலையவா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டராக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு திங்கள், நெக்ஸ்ட்டு ஞாயிறு, அதுக்கப்புறம் தான் மலையர்.
திங்களை போற்றுதும் கொங்கு அலர் தாச்சென்னி குளிர்வெண் கொடை போன்றி வங்கன் உலகம் அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஸோ அந்த மாதிரி இவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரி சித்தரித்து அவர் வந்து பாடிப்பார். ஸோ அவங்க எப்படி நிலா வரும்போது குளிர்ச்சியாக இருக்கோ அந்த மாதிரி மன்னர் வந்து அவரோட பெண் கொடை கீழே அமர்ந்து குளிர்ச்சியான ஒரு ஆட்சி வந்து நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரியும். நெக்ஸ்ட்டு ஞாயிறுன்றது வந்து சூரியன் எப்படி இந்த உலகத்தை வந்து சுற்றி வருதோ, பொற்கோட்டு மேர்வலம் அப்படின்னா இமயமலையை சுற்றி வந்து இது வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி வெளிச்சம் தராங்க. அதேமாதிரி மாமலை போட்டுறதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம உலகுக்கு வந்து இது மேல்ல இருந்து தானே நம்மளுக்கு மழை கிடைக்குது. ஸோ மேலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அந்த மாதிரி வந்து நீர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்த்து மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதோட மையக்கரு என்னென்னா, அந்த மன்னரை வந்து நிலாவையும் சூரியனையும் மலைக்கிட்டையும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறது தான் இதோட மையக்கரு. இதில் மெயினாக தான். ஸோ இதில் இது பார்க்கலாம். திகிரினா ஆணைச்சக்கரம், திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர் மலர்தல், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். ஓகே, நூல் குறி பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியம் தமிழில் முதல் காப்பியம் இதுதான், சிலப்பதிகாரம் தான். இதுக்கு வேறு பேர் பார்த்தோம்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ இன்னும் நிறையவே இருக்குது. இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா கோவலன் கண்ணகிது, மணிமேகலைன்றது பார்த்தோம்னா கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை, பத்ரைன்னு சொல்லுவாங்க, அவங்களோட கதை தான் வந்து மணிமேகலை. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 3 காண்டம் இருக்குது நான் பார்த்தோம். அதே மாதிரி 30 கதை இருக்குது. என்னென்ன காண்டம் பார்த்தோம்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்றது 3. ஸோ அதில் பார்த்தோம்னா புகாரில் 10, மதுரையில் 13, வஞ்சியில் வந்து 7. ஸோ 10, 13, 7 மொத்தம் 30 காதை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆசிரியர் பற்றி பார்த்தோம்னா இளங்கோவடிகள் பார்த்தோம்னா சேர மரபு சேர்ந்தவர் தான் இந்த இளங்கோவடிகள். அவரோட டைம்லைன் பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு. இது கொஸ்டினாக கேட்டுருக்காங்க. எப்படின்னா சிலப்பதிகாரம் வந்து எந்த டைம்லைன் சேர்ந்தது அப்படின்னு நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு. ஸோ ஆசிரியர் வச்சும் கேட்பாங்க, நூல் வச்சும் கேட்பாங்க. இளங்கோவடிகளோட தந்தை வந்து இமயவரமன் நெடுஞ்சேரலாதனும், தாய் வந்து நச்சுணை. தமையன் வந்து சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இந்த இளங்கோவடிகள். ஸோ தாய் பார்த்தோம்னா நச்சுணை, தந்தை இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு செய்யுள் வரும், பெருசாக வரும். இதுதான் அது. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வன திரிதரு நகர வீதியும், இந்த மாதிரி நிறைய ஆரம்பிக்குது. தூசும் துயிரும் ஆரமும் மகிழும் மாசரு முத்தும் மணியும் பொண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த இது ஸ்டார் கோடுகள்லாம் மனப்பாட பகுதி. இதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதாக பார்த்துக்கணும். மற்றெல்லாம் ஒரு லைட்டாக வந்து இது பண்ணிக்கணும். அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நோட் பண்ணுறது வந்து அதை ஃபுல்லாக இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி அப்படியே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னோம்னா நான் வந்து எனக்கு தேவையானது வந்து இவ்வளோ போதும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட காதை பார்த்தோம்னா இந்திரா விழா ஊரெடுத்த காதை. இது ரொம்பவே முக்கியம். என்ன காதைன்னு சொல்லி கேட்பாங்க. அதேமாதிரி அதோட காண்டம் பார்த்தோம்னா புகார் காண்டத்தில் தான் இந்த இந்திர விழா ஊரெடுத்த காதை வந்து நடந்துச்சு. ஓகே, சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. கார்கர்னா நெய்பவர், சாலியர். இது ரொம்ப முக்கியம். கார்கர்னா யான்னு கேட்பாங்க, நெய்பவர், சாலியர். தூசுனா பட்டு, துகிர் பவளம். வெறுக்கை செல்வம், நொடை விலை, பாசவர் வெற்றிலை விற்பவர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணூல் விஞ்ஞர் வந்து ஓவியர், மண்ணீட்டாளர் வந்து சிற்பி, கிளின்றது துணி. பெருங்குணத்து காதலாக நடந்த பெருவழி. ஸோ கோவலனும் கண்ணகியும் வந்து காவிரி பூம்பட்டினம் வந்து உறையூர் வழியாக கொடும்பாலூருக்கு அந்த இடத்துக்கு வந்து போய் ஃபஸ்ட்டு சேர்றாங்க. அங்கே பார்த்தோம்னா வலப்பக்கத்தில் தென்னவன் சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு மதுரைன்றதும், இடப்பக்கம் திருமால் குன்றம் அழகர் மலை, மதுரையில் இருக்க அழகர் மலையும், இடைப்பட்ட வழியில் பார்த்தோம்னா 3 வழிகள் சந்திக்கும் மதுரை. இது வந்து எல்லாமே இருக்குது. அப்போ வந்து எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் கவுந்தியடிகள் வந்து கோவலன் கண்ணகி இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து வலப்பக்கமில் வந்து தென்னவன் சிறுமலை, இடப்பக்கம் திருமால் குன்றமான அழகர் மலை, இடைப்பட்ட பகுதியிலிருந்து 3 வழிகள் சந்திக்கும் வழி. ஸோ வலப்பக்கம் இடப்பக்கம் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ கோவலன் இறந்த பின் கண்ணகி பார்த்தோம்னா வைகை தென்கரை வழியாக நெடுவேக குன்றம், அதாவது சுருளிமலை அந்த இடத்துக்கு போயிட்டு வேங்கை காணல் அப்படின்ற இடத்த வந்து அடையிறாங்க. அதுதான் வஞ்சி காண்டம். கோவலன் வந்து இறந்ததுக்கப்புறம் வைகை தென்கரை வழியாக போயிட்டு நெடுவேல் குன்றம், அதாவது இப்போ சுருளிமலை இருக்கு இல்லையா, அது அங்கே போயிட்டு வேங்கை காணல் வந்து போய் சேர்றாங்க. உரைப்பாட்டு மடை, உரையிட்ட பாட்டோட செயல் அப்படின்னா உரைப்பாட்டுனா மடை அப்படின்னு அர்த்தம். தமிழ்நடையில் உரைநடப்பாங்கில் அமைந்த பாட்டு தான் அந்த உரைப்பாட்டு அப்படின்றாங்க. ஸோ பேசும் மொழியில் ஓட்டம் அப்படின்றதுனால அந்த உரையை வந்து இதை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது போல உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உரைப்பாட்டு மடை அப்படின்னா உரையிட்ட பாட்டோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தத்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நூல் பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார், மணிமேகலையோட ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார்.
இவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, கோவலன் கண்ணகி கதைய வந்து அவர்கிட்ட இளங்கோவடிகிட்ட சொல்லி, "அடிகர் நீரே அருளுக" அப்படின்னு சொன்னதுனால, இளங்கோவடிகள் பார்த்தா "நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள்" அப்படின்னு சொல்லிட்டு இக்காப்பியத்த படைத்ததாக சொல்லுவாங்க. ஸோ இதில சித்தலை சாத்தனார் சொன்ன அடி பார்த்தோம்னா, "அடிகள் நீரே அருளுகன்றதும்", இளங்கோவடிகள் "நாட்டுதும் யார் ஒரு பாட்டுடை யாம் ஒரு பாட்டுடை செய்யுள்" அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு செய்யுள் வரும். இன்னொரு செய்யுள். அதுவும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இதுதான் அது. அப்படியே இங்க முடிஞ்சு மாதவியின் நாட்டியம், மங்களப் பாடல், இசைக்கருவிகள் ஒலித்த முறை, மாதவி மன்னிடம் பரிசு பெறுதல்ன்றது ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு தலைக்கோல் அமைதி. இது வரைக்கும் அப்படியே வந்து முடியும். ஸோ இத அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்றதா இருந்தா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தோம்னா அரங்கேற்று காதை. இந்த காதை பார்த்தோம்னா அரங்கேற்று காதை. ஸோ இதில குழல் வழி நின்றது யாழ், யாழ் வழி நின்றதியாகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவுல கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை அப்படின்றது ஒரு இது. அதுமாதிரி தாதாவில் புரிகுழல் மாதவி தன்னை எண்ணிய நூலோர் இயல்பினன் வாழாது. இந்த லைன்லாம் கொஞ்சம் முக்கியமா இருக்க மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்க்கலாம் பொருள் தருக. புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல். கலைனா மூங்கில். ஐம்பூதம். ஓவிய விதானம்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம்னா முத்து. விருந்து புதுமை மன்னிய கழுவிய நாவலம் புலம். சாப்புனதம் என்னும் உயர்ந்த வகை பொண்ணு தான் நாவலம் புலம்னுவாங்க. தலைக்கோல்னா நாடக கன்னிகைக்கு பெரும் பட்டம். ஸோ மாதவி வந்து என்ன பட்டம் பெற்றாங்கன்னு கேட்பாங்க. தலைக்கோல் அறிவு அப்படின்னு. ஓடை முகப்படாம். அரசு உவா பார்த்தோம்னா பட்டத்து யானை. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர்னு அர்த்தம். பல்லியம்னா இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம்னா தெய்வ பாடல். ஆமந்திரிகைனா இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சினா ஒரு வகை இடையளவு தான் களஞ்சு. ஓகே, நூல் பார்த்தோம் முன்னே. அதோட சிறப்பு பெயர் செந்தமிழ் காப்பியம், முற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், புதுமை காப்பியம், முதற் காப்பியம் அப்படின்னு. ஸோ இது ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோன்னா, அரச குடி இல்லாதவர் வந்து காப்பியத்தில் தலைமக்களாக போட்டிருக்காங்க. அதனால அதேமாதிரி மூவேந்தர் காப்பியம்னா புகாரில் பார்த்தோம்னா சோழரை பற்றியும், பாண்டிய பார்த்தோன்னா மதுரையில் வந்து பாண்டியரை பற்றியும், வஞ்சில சேரரை பற்றியும் பாடினால இது மூவேந்தர் காப்பியன்றாங்க. புரட்சி காப்பியம்னு சொல்கிறது காரணம் பார்த்தோன்னா, முதலாக ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு முதன்மை பாத்திரமா அமைச்சு அரசனை எதிர்த்து வழக்காடியிருப்பாங்க. ஸோ அதனால இதை புரட்சி காப்பியன்றாங்க. முத்தமிழ் காப்பியம் இயல், இசை, நாடகம் இது மூணுமே இருக்கும் இதில். உரையிடட்ட பாட்டுடை செயல் ஏன்னு சொன்னாங்க. செய்யுளாக பாடலாக உரைநடையாக பாடியதால் இதை உரையிட்ட பாட்டுடை செயல்ன்றாங்க. ஸோ பாரதி வந்து என்னன்னு சொல்லியிருப்பாரு, ஒரு கோட் சொல்லியிருப்பாரு இதை பற்றி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதி. ஏன்னா சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள். ஸோ அவர் வந்து சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதி. வரந்தர் காதையில் பார்த்தோன்னா இளங்கோ தன்னை பற்றி செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது எங்கே இதில் சொல்லியிருப்பாருன்னா வரந்தர் காதையில் கேட்பாங்க. இளங்கோ தன்னை பற்றி செங்குட்டுவன் தம்பி என்று எந்த காதையில் சொல்லியிருக்காருன்னா வரந்தர் காதை. கணியன்னா இளையவரான இளங்கோவடிகள் இளங்கோவை நாடாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எதை காணும் அப்படின்வாரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாரதியார் யால ஆரம்பிக்கிறது இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் பாரதிதாசனா பாரதியான்ட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல சொன்னது வந்து பாரதியார். ஸோ அதே அவரே இன்னொன்று சொல்லியிருக்காரு, நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படித்தோர் தமிழ்நாடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் போய் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேக்ஸிமம் இவர் வந்து தமிழ்நாடு தமிழ் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. இதே பாரதிதாசனா உலகம் அப்புறம் அந்த மாதிரி பொதுவாக இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகார கதையின் உருவம் பார்த்தோம்னா இசை நாடகம் தான் அதோட கதையின் உருவம். சிலப்பதிகாரம் இசை நாடகம் ரெண்டும் கலந்தது. ஓகே, நூலில் இருந்த வரலாறு என்னன்னு பார்க்கலாம். சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தான் இளங்கோவடிகள் இவங்க 3 பேரும் மலைவளம் காலம் சென்றபோது மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் கண்ணகி வரலாற்றை கூறுகிறார். இளங்கோவடிகள் வந்து இக்கதையை சிலப்பதிகாரம் என்ற பெயரால் யாம் இயற்றோம்னு சொல்ல சாத்தனார் வந்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு பயன் இருக்குது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்றதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவன்றதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு லைனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய ஒரு கதை மாதிரியே இருக்குது. ஸோ சொன்ன டைம் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோவலனோட தந்தை யான்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம் பெருவணிகன் மாசாத்துவன் அப்படின்றது தான் கோவலன் தந்தை.
கண்ணகியோட தந்தை யாருன்னு பார்த்தோம்னா, அதே காவிரி பூம்பட்டினத்தோட பெருவாணிகன் மாநாய்க்கன் தான் கண்ணகி. ஸோ கோவலன் தந்தை மாசாத்துவன், கண்ணகி தந்தை மாநாய்க்கன். 2 கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. வழித்துணை அந்த டைமில் வழித்துணையாக வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா கவுந்தியடிகள் தான். கூட்டிகிட்டு போய் மாதரி அப்படின்ற ஒரு இடைக்குளம் மூதாட்டியோட வீட்டில் தான் தங்க வைப்பாங்க. அதேமாதிரி தாருகன் ஓகே இது நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. வழித்துணை வந்து கவுந்தியடிகள், தங்க இடம் பார்த்தோம்னா மாதரி அப்படின்ற இடைக்குளம் மூதாட்டி. ஓகே தாருகன் என்ற அரசனின் பரந்த மார்பை பிளந்தவள் பார்த்தோம்னா துர்க்கை, இது முக்கியம். புறாவின் துன்பத்தை போக்கிய சோழ மன்னன் யாருன்னா சிபிமன்னன். அதோட கழுகுக்கு வந்து அந்த புறாவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சதையை கொடுக்கணும்னாலே அது. நெக்ஸ்ட் மகனை தேச்சக்கரத்தில் தேச்சக்கரில் திட்ட மன்னன் பார்த்தோம்னா மனுநீதி சோழன். அதனால தான் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி அவரோட சிலையை வச்சுருப்பாங்க, நீதி தவறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கணும்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் கண்ணகி பார்த்தோம்னா அவங்க கண்ணகியோட அந்த சிலம்பில் இருக்கிறது பார்த்தோம்னா மாணிக்கப்பரல், அரசியல் இருந்தது பார்த்தோம்னா முத்துப்பரல். ஓகே கொற்கைன்றது பார்த்தோம்னா பாண்டிய மன்னனோட துறைமுகம். ஓகே நெக்ஸ்ட் வரது பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்காங்க, மேட்ச்சில் கொடுத்து அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கன்னியர் 70 இளையவள் வந்து பிடாரி, காட்டில் வாழ்பவள் காளி. காளி கோயில் போய் காட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கன்னியர் 70 இளையவள் வந்து பிடாரி. ஸோ எப்படி தான் வச்சுக்கலாம்னா, இப்போ கடைக்குட்டி தானே பிடாரின்றாங்க, அது 7 பேருன்றாங்க, அந்த 7ல் கடைசி தான் வந்து பிடாரின்றாங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப செல்லமாக ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. அதனால வந்து அவங்க பிடாரி மாதிரி ஆடுவாங்கன்னுவாங்கள்ல, தலை விரிச்சு போட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கோவம் வந்துச்சுன்னா அந்தளவு கோவம் வரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். இறைவனை நடனமாட செய்தவர் வந்து பத்ரகாளி. ஸோ பத்ரகாளி மாதிரி ஆடுறா பாரு அப்படின்னுவாங்கள்ல, ஸோ அதான் இறைவனை நடனமாட செய்தவர் பத்ரகாளி. வெற்றி தரும் வேலை கையில் ஏந்தியவள் கொற்றவை. கண்ணகியின் கதையை வந்து திருமாவுண்ணி என குறிப்பிடும் இலக்கியம் பார்த்தோம்னா நற்றிணை. ஸோ நற்றிணையில் பார்த்தோம்னா கண்ணகியோட கதையை வந்து திருமாவுண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்களோட கண்ணகி வந்து சொல்லிப்பாங்க. எதெல்லாம் சொன்னா நற்றிணையில். யாழிடை பிறவா இசையேன்னு சொல்லிட்டு கோவலன், இந்த கோட் சொன்னது யாழிடை பிறவா இசையே அப்படின்னு சொன்னது கோவலன். தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆளினி அப்படின்றவங்க வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா கவுந்தியடிகள். கற்புக்கடம் பூண்டை தெய்வம் கவுந்தியடிகள். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பழைய புக்கில் ஓல்டு புக்கில் இருந்து வர இது தான். அதுமாதிரி நான் பார்த்தோம்ல, பிடத்தலை பீடம் ஏறிய மடக்குடி எல்லோரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லர் புன்கண் தீந்தோ நன்றி. ஸோ அந்த 3 லைனுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது தான். பிடத்தலை பீடம் ஏறிய மடக்குடி எல்லோரும் சிறப்பின் இமையவர் வியப்ப அப்படின்றது. ஸோ அதோட இது பார்த்துக்கலாம். வாலியம் கொற்கை வேந்தே வாலி, இந்த இதுலேருந்து அப்படியே பிடத்தலை பீடம் ஏறிய மடக்குடி, பேரூரங் கிழிந்த பெண்ணும் மல்லால். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாயில் வந்த கோயில் காட்ட இதில். நெக்ஸ்ட் எல்லாரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லர் புன்கண் தீந்தோ நன்றும் அது. வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் அது. இதெல்லாம் அப்படி பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இதோட முடியுது. ஸோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு டைம் நீங்கள் படிக்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சில செயல் மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமாலாம் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம படித்தோடனே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் படிச்சிங்கனாவே இந்த லைன் சப்போஸ் கொடுத்தாங்கன்னா கூட ஓகே இது சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஒரு இது பார்க்கலாம். தென்னம் பொறுப்பு அப்படின்னா தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை தான் தென்னம் பொறுப்பு அப்படின்வாங்க. அணங்குனா காளி. நெக்ஸ்ட்டு சூருடை காணகம் பார்த்தோன்னா அச்சம் தரும் காடு. தாருகன் அரக்கன். செற்றம்னா கருவு. புல்னா பறவை. ஆளினா தேச்சக்கரம். கோரல்னா கொள்ளுதல். கொற்றம்னா அரசநீதி. இமையவர் தேவர். ஸோ எல்லர் எப்படி வைக்கலாம்னா எல் கூட்டல் அரு புல்லரு புல்கூட்டல் உரு புல்லூரு அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அரும்பெறல்னா அருமை கூட்டல் பெயரல். பெரும்பெயர் பெருமை கூட்டல் பெயர். அவ்வூர்னா ஆக்கூட்டல் ஊர். இளங்கோ இளமிலேயே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். ஸோ எங்கே தங்கினான்னு கேட்பாங்க இளங்கோவடிகள். இளமிலேயே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டத்தில் தங்கினார். என் காற்சிரம்பு மணியுடைய அரியே அப்படின்னு சொல்லி அதில் மணி அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாணிக்கம். ஸோ இது வந்து இந்த ஓல்டு புக்கில் இருக்க லைன் தான் இது. என் காற்சிரம்பு மணியுடைய அரியே அப்படின்றது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின்றி திரிந்து நல்லில் பிழைத்த நடுத்துயர் உறுத்து அப்படின்ற லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். இங்கே இருக்கு பாருங்க, என் காற்சிரம்பு மணியுடை அரியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து அங்கே கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல் என்று கூறியது பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி. சிலப்பதிகாரத்தில் வந்து வரியும் குறவையும் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற ஒரு பாடல் வந்து இருக்குது. அந்த பாடல் பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல் தான் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா தேப்போ மீனாட்சி. இது வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். முழுமையான உரைநூல் எழுதியவர் பார்த்தோம்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். இதுக்கு வந்து முழுமையான ஒரு உரைநூல் எழுதினது நாமு வேங்கடசாமி நாட்டார் தான். நாடகமேத்தும் நாடக கணிகை என்ன யாரை சொல்கிறாங்க பார்த்தோம்னா மாதவி. அவங்க தானே அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதனால நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் மாதவி. ஸோ மாதவின்றது யாருன்னு பார்த்தோம்னா முற்பிறவியில் ஊர்வசியாக பிறந்தவங்க தான் இந்த மாதவி. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ முற்பிறவியில் ஊர்வசி. ஓகே, இது ஒரு மேட்ச் கொடுத்து கேட்டிருக்காங்க. தேரா மன்னன் செப்புவது உடையேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணகி. தீயும் சொல்லா தீவினை யாட்டினேன்னு சொன்னது ஆதிரை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக சொன்னது மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் அப்படின்னு சொன்னது பார்த்து கோவலன். ஓகே, அவ்வளோதான். சிலப்பதிகாரம் ஓல்ட் புக் இது எல்லாமே சேர்த்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மணிமேகலை. ஸோ மணிமேகலை எழுதுனது யாருன்னு சீத்தலை சாத்தனா. பாரதி வந்து எப்படி சொல்கிறாருன்னா ஒரு கோச்சமாக சொல்கிறார். தனி ஒருவருக்கு ஒரு லைன் கூட வந்திருக்கு மேலே. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தனை அழித்திருவோம் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். மணிமேகலா தெய்வம்ன்றது பார்த்தோன்னா மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் கொண்டு சேர்த்தார். அந்த மணிப்பல்லவ தீவு கொண்டு சேர்த்தது யாருன்னு பார்த்தோன்னா மணிமேகலா தெய்வம் தான். ஸோ மணிப்பல்லவ தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டிலேருந்து தெற்கில் இருக்கிறது தான் அந்த மணிப்பல்லவ தீவு. இந்த தெற்குன்றதை கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். காவிரி பூம்பட்டில் தெற்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் தீவத்திலகை அப்படின்றது யாருன்னா அந்த அமுத சுரபி வந்து பெற்றிட உதவுனது தான் இந்த தீவத்திலகை. கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுப்பாங்கன்னா அமுத சுரபி பெற்றிட மணிமேகலைக்கு உதவியர் யார் அப்படின்னு கேட்டால் தீவத்திலகை. இந்த தீவத்திலகை யார் அப்படின்னா மணிப்பல்லவ தீவை புத்தப்பீடிகை வந்து பராமரிப்பவர் தான் இந்த தீவத்திலகை. ஓகே ஓகே கோமுகி. கோமுகி அப்படின்னா பொய்கை. ஒரு பொய்கை ஒரு குளத்தோட பேர் தான் வந்து கோமுகி. பொய்கைனா குளம் அர்த்தம். ஸோ கோமுகி வந்து எப்படி இருப்பாங்கன்னா கோ கூட்டல் முகி. கோனா பசு, முகினா முகம், பசு முகம் மாதிரி இருக்குமா. இதோட சிறப்பு என்னன்னா வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் மட்டும் பொய்கை மேலே ஒரு அரிய பாத்திரமான ஆபுத்திரன் கையில இருந்தால் அமுத சுரபி அப்படி மேலே வருமா. அதோட சிறப்பு வந்து அந்த பொய்கையிலேருந்து தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் பொய்கை மேல் அரிய பாத்திரமான ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி மேலே வரும். மணிமேகலை முதலில் ஆதிரையிடம் உணவு பெற்றார். அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா மணிமேகலை முதலில் யார்கிட்ட உணவு பெற்றார் அந்த அமுத சுரபியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை கிட்ட தான். ஸோ உணவு கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்கள்னு சொன்னதை பார்த்தோம்னா மணிமேகலை. விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவர் யார் பார்த்தோம்னா காயசண்டிகை. ஸோ விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவர் காயசண்டிகைன்னு ரொம்ப முக்கியம். இது எப்படி வேணாலும் கேட்கலாம். விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை யாரால பசி நோய் சாபம் வந்து காயசண்டிகைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விருச்சிக முனிவர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் 10 குற்றங்கள். இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா ஒரு 10 குற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கவுந்தியடிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கவுந்தியடிகள் வந்து ஒரு சமண துறவி. ஓகே, நெக்ஸ்ட் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருக்கில் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையுள் அல்லது கண்டதில். ஸோ இந்த 4 லைனுமே ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கறது. குழியினா ஒன்று கூடி, தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம், புலம்னா பொன், வேதிகை திண்ணை, தூணம்னா தூண், தாமம்னா மாலை, விலோதம் பார்த்தோம்னா துணியாலான கூடி தான் விலோதம், வசிமலை, செற்றம் சினம், கலாம்னா போர், துருத்தி, ஆற்றிடை குறை. ஸோ அந்த பாட்டு தான் இது. மணிமேகலையில் ஒரு பாக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருக்கில் மண்ணுயிர்க்கெல்லாம் முண்டியும் உடையும் முறையுள் அல்லது கண்டதில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, விலாவரை காதைன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க புது புக்கில். ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க, பார்த்து நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்து எழுதியிருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் அரசருக்குரிய அமைச்சர் குழு பார்த்தோம்னா 5 பெருங்குழுவில் 5 பேரும், எண்பேராயம் அப்படின்னாலே 8 பேர் அப்படின்றவங்க சேர்ந்தவங்க தான் அமைச்சரோட குழுவாக இருப்பாங்க. ஸோ 5 பெருங்குழுவில் யார் யார் இருப்பாங்க பார்த்தோம்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர்னா ஸ்பை இருப்பாங்களே அவங்க. ஸோ அந்த 5 பேர் தான் 5 பெருங்குழு. எண்பேராயம்ல யார் யார் இருப்பாங்கன்னா கரணத்தியல்வர், கர்ம விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், இவங்க 8 பேரும் இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இந்திர விழா, அந்த கதை தான் இதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த இந்திர விழா வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 28 நாள் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இது. 28 நாள் நடக்கிறது தான் இந்த இந்திர விழா.
ஸோ நெக்ஸ்ட் பசியும் நோயும் பகையும் நீங்கி மலையும் வளமும் எங்கும் பெருகுவதாகுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைசரவன் வந்து சொல்லிட்டே அப்படியே போவார் அந்த இந்த விழா இதப்போ. ஸோ பசியும் நோயும் பகையும் நீங்கி மலையும் வளமும் எங்கும் பெருகுவதாக சொல்லுவாங்க. ஸோ இந்த நூல் நார்மலாகவே பெருங்காப்பியம்னாவே தொடர்நிலை செயல்னு பார்த்தோம். மணிமேகலை துறவு வாழ்க்கை தான் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வேற பேர் பார்த்தோன்னா சீர்திருத்த காப்பியம், கதைக்களஞ்சிய காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். இந்த மணிமேகலை பார்த்தோன்னா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பௌத்த சமயம் சேர்ந்து நம்ம பார்த்தோம். மணிமேகலையில் ஃபஸ்ட்டு காதை பார்த்தோன்னா விலாவரை காதை தான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மணிமேகலையில் இருக்க ஃபஸ்ட்டு காதை. ஓகே, ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். எழுதுனது கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா சாத்தன் அப்படின்றது. ஊர் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்க சீத்தலை. வாழ்ந்தது பார்த்தோன்னா மதுரையில். ஊர் வந்து திருச்சியில் இருக்க சீத்தலை, வாழ்ந்தது பார்த்தோன்னா மதுரையில். கூலவாணிகம், கூலம்னா தானியம், அந்த தானியத்தை அந்த வாணிகம் செய்தவர் தான். அதனால தான் சீத்தலை சாத்தனார் வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோவடியும் இவர் வந்து சமகாலத்தவர். நம்ம பார்த்தோம், இவர் தான் வந்து கதையே சொல்லுவார். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இவரை என்னென்னலாம் இளங்கோவை பாராட்டுறான்னு பார்த்தோம்னா தண்டமிலாசான், சாத்தன், நன்னூல் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை இளங்கோவடிகள் வந்து பாராட்டுறாரு. என்னென்னலாம் தண்டமிலாசான், சாத்தன், நன்னூல் புலவன் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பழைய புக்கில். ஸோ அதை நான் பார்க்கலாம். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் மணிமேகலை. முற்பிறப்பின் வினைப்பெயன் தான் அரசகுமரன் உதயகுமரன் மணிமேகலையை மனம் புரிய விரும்புறது பார்த்தோம்னா ஒரு முற்பிறப்பினோட வினைப்பெயன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் மணிமேகலை பின் தொடர்கிறான். ஆனால் மணிமேகலை பலிக்கலையின் பின் வந்து மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் மணிமேகலா தெய்வம் வந்து அவளை மணிப்பல்லவத்திற்கு அழைத்து சென்று அமுத சுரபி வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 மந்திரமும் சொல்லி மறைஞ்சிருவாங்க. என்னென்னு பார்த்தோன்னா பசி இல்லாமல் இருக்கிறதுக்கும், விரும்புகிற உருவம் எடுக்கிறதுக்கும், வான்வெளியில் செல்றதுக்கு, பறந்து போகிறதுக்கும் 3 மந்திரம் சொல்லிட்டு மறைகிறாங்க. ஸோ அரவணடி அறிவுரையின் படி பார்த்தோம்னா ஆதிரையிடம் முதல் பிச்சையை வந்து மணிமேகலை ஏற்கிறார். நம்ம இது மேலே பார்த்தோம். அரவணடியோட அறிவுரைப்படி தான் ஆதிரையிடம் ஃபஸ்ட்டு பிச்சையை வந்து எடுத்துக்கிறாங்க இவங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பழைய புக்கில் வந்து ஒரு இது வரும். ஸோ அதுதான் வந்து நான் தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகே, அரவணடிகளோட வருகை. தேவி மாயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் எழுந்தெதிர் சென்றாங்கு இணைவலை கையால் தொழுந்தகை மாதவன் துணையடி வணங்க அறிவுண்டாக என்றாகவன் கூறலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரவணடிகளை கண்ட அளவில் அரசமாதேவியும் தோழியர் கூட்டமும் சித்ராபதியும் மணிமேகலையும் எழுந்து எதிரே சென்றனர். வணங்கும் தகுதியுடைய அரவணரின் இரு பாதங்களையும் தம் இருக்கைகளால் தொட்டு வணங்கினர். அடிகள் அதனால் வந்து அறிவுண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்துனாங்களாம். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, யாராவது ஒரு பேரை விட்டுட்டு இதை ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். யாரெல்லாம் போய் வாங்கினாங்க? அரசமாதேவி, அடுத்து தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை இவங்க எல்லாருமே தான் வணங்கினாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் அர்த்தம். இலக்கண குறிப்பு தேவியும் ஆயமும் எண்ணுமை. நெக்ஸ்ட் திருவடி விளக்கல். இணைவலை நல்லால் ராசமாதேவி அருந்தவர் கமைந்த ஆசனம் காட்டி திருந்தடி விளங்கி சிறப்பு செய்த பின் யாண்டு பல புக்குனும் இணையடி வருந்த என் காண்டகு நல்வினை நும்மையிங்கு அழைத்தது. அதாவது வளையல்களணிந்த கைகளுடைய அரசமாதேவி தவ முனிவரான அரவணடிகளை உரிய இருக்கையில் உட்காரச் செய்தால், அவரது திருவடிகளை கழுவி சிறப்பு செய்தால், எனது நல்வினையின் பயன்தான் நான் காணுதற்காக தங்கள் இணையடி வருந்துமாறு இத்துணை தொலைவு தங்களை நடந்து வர செய்தது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆசனம் அப்படின்னா இருக்கை, நல்வினைனா பண்பு தொகை. நெக்ஸ்ட் வரவேற்புரை. தொலைவில்லை ஆயினும் தளர்ந்து மூத்தவி யாக்கை வாழ்கபலாண்டென தேவி கேளாய் செய்தவ யாக்கையின் மேவியே ஆயினும் வீழ்கதிர் போன்றேன் பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றோர் இறந்தார் என்னை இயல்பே இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி வந்து சொல்லுவார். தங்களது சொல்லில் வந்து சோர்வில்லை எனினும் மூப்பினால் தளர்வுற்று மெலிந்த தங்களது உடல் பன்னெடு நாள் வாழ்வதாக என வாழ்த்தினால் அரசமாதேவி. அது கருணடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசமாதேவியை இது கேட்பாயாக. தவம் செய்யும் உடலை கொண்டுள்ளேன், ஆயினும் நாள்தோறும் தோன்றி மறையும் கதிரவனை போன்றவன் தான் நானும். உலகில் பிறந்தோர் அனைவருமே மூப்பினால் பிணியினாலும் ஒரு நாள் இறந்து போவார் என்பதே இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, இதெல்லாம் அப்படியே லைனாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தானம் அறிந்தோர். பேதமை செய்கை உணர்வே அருவரும் வாயில் ஊரே நுகர்வ வேட்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாமை, கண்மம், உணர்வு, அருவருவம், ஐம்பொறிகள், பொறிகளின் இயல்பு, இன்பத்துன்ப நுகர்ச்சி, விருப்பம், புலன்களின் பற்று, பயன்தரும் முறைமை சாதல், பிறத்தல், வினைப்பயன் இந்த 12 வந்து இயல்புகளையும் உலகின் மக்களை பிறந்தோர் அறிவராயின் பெரும்பேரும் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனை அறியாதவங்க பார்த்தோம்னா நரகத்தை போய் சேருவாங்க, போய் துன்பம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளக்குறாரு. ஸோ இதில் எத்தனை இயல்புகளை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 12 இயல்புகளை பற்றி அவர் வந்து விளக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது பார்த்துக்கிறது நல்லது.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பேதமை அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. பேதமைனா என்னன்னு சொல்கிறாங்க. பேதனை என்பது யாதன வினவின் ஓதிய இவற்றை உணராது மயங்கி இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு கோடுண்டுன கேட்டது தெளிதல். பேதமை என்பது வந்து ஒரு அறியாமை. அதாவது முன்னாடி என்னென்ன 12 இயல்பு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அறியாமல் நம்மளோட அறிவு வந்து மங்கி போகிறது. இயற்கையாய் தோன்றும் பொருள்களில் நாம் கண்டதை மறந்து முயலுக்கு கொம்புண்டு என பிறர் கூறும் பொய்யை மெய்யென நம்புதல் போன்றது தான் பேதமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 இயல்பை பற்றியும் அறியாதவங்களும், ஸோ யார் வந்து முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னால் கூட அதை நம்புற அந்த பொய்யை நம்புறது, இது எல்லாமே தான் பேதமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோடுனா கொம்பு. பிறப்பும் வினையும் உலகம் மூன்றினும் உயிராம் உலகம் அழகில பல்லுயிர் அறுவகைதாகும் மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே நல்வினை தீவினை என்றிரு வகையால் சொல்லப்பட்ட கருவினில் தோன்றி வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு மனப்பேர் இன்பமும் கவலையும் காட்டும். உலகில் எண்ணற்ற உயிர்கள் இருக்கு. அவ்வுயிர்கள் வந்து மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய், இந்த மாதிரி 6 வகை இருக்குது. ஸோ கேட்பாங்க. ஸோ 6 வகையான உயிர்கள் என்னென்னு கேட்கலாம். இல்லை எத்தனை வகையான உயிர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அறநடிகள் சொன்னான்னு கேட்டாங்கன்னா 6 வகை. ஸோ 12 இயல்பு 6 வகை. அவை தாம் செய்த நல்வினை தீவினையால் அறுவகைப்பட்ட உயிர்களும் ஒன்றாக பிறக்கின்றன. அவங்களோட தீவினை நல்வினை பொறுத்து தான் இப்படியா பிறக்கிறாங்க. நல்லவங்கன்னா தேவர் அப்படின்னும், கெட்டவங்க அப்படின்னா இது நரகர், அதாவது அரக்கர், பேய், இந்த மாதிரி பிறக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வினை பயன்களை உண்டாகும் போது பேரின்பங்களையும் துன்பங்களையும் அடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10 குற்றங்கள். தீவினை என்பது யாதென வினவின் ஆய்த்துடி நல்லாய் ஆங்கது கேளாய் கொலையே களவே காம தீவிளைவு உளையா உடம்பில் தோன்றுவ மூன்றும் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல்லென சொல்லில் தோன்றுவ நான்கும் ஆராய்ந்தெடுத்த அழகிய வளையல்களை அணிந்த நங்கையே கேட்பாயாக. தீவினை என்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலை, களவு, காமம் எனும் கொடிய விருப்பமாகிய உடலில் தோன்றும் மூன்றும், பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல் என சொல்லில் தோன்றும் 4ம் தான் வந்து தீவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, உடலில் தோன்றும் 3 வகையான தீவினை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையானதுன்னு சொல்லுவாங்க. எதுனா கொலை, களவு, காமம். இது மூணுமே உடம்புலேருந்து தோன்ற 3 வகையான தீவினை. இதே சொல்லிலிருந்து ஏற்படுறது பார்த்தோம்னா பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், இந்த 4ம் பார்த்தோம்னா சொல்லிலிருந்து உருவாகிற 4 தேவை, அதாவது தீய செயல், தீவினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடம்புலேருந்து 3ம் சொல்லிலிருந்து 4ம் எது அப்படின்றது வந்து பார்த்துக்கணும். களவுனா திருட்டு, காமத்தி இசை விளைச்சு, உடையா உடம்பு, தளராத உடல், குரலைனா புறம்பேசுதல். ஓகே, நெக்ஸ்ட் வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி என்று உள்ளத்தண்ணின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் கேட்டிருக்காங்க. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி எந்த இதில் வந்திருக்கு. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி என்று உள்ளந்தண்ணின் உருப்பம் 3ம் என 10 வகையால் பயன்தெரி புலவர் இத்திறம் படரார் படர்குவர் ஆயின் விளங்கும் பேயும் நரகரும் ஆகி கலங்கிய உள்ளம் கவலையில் தோன்றுவர். பேரவா கடுஞ்சினங்கொள்ளுதல், தெளிவிலா அறிவு என உள்ளத்தில் தோன்றும் மூன்றும் ஆகிய 10 குற்றங்களாம். அது மேலே சொன்னோம் இல்லையா 7. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு உடம்பு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சொல்லு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ளத்தில் தோன்றது பேரவா கடுஞ்சினங்கொள்ளுதல், தெளிவிலா அறிவு, இது 3 மொத்தமாக சேர்த்து 10 குற்றங்கள்மா. இந்த 10மே குற்றம் சொல்லிட்டு இத்தீவினை பயனை அறிந்த அறிஞர் இத்தகு நெறியில் செல்லார். தீநெறியில் செல்வோர் விலங்காகவும் பேயாகவும் நரகராகவும் பிறந்து கவலைக்கு உட்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 10 மேலே பார்த்தோம். மணிமேகலையில் சொல்கிற 10 எத்தனை குற்றங்கள் வந்து சொல்கிறாங்க பார்த்தா 10 குற்றங்கள். அதுதான் அந்த 10. அதை வந்து பிரிக்கிறாங்க. உடம்புல தோன்றது 3ம், சொல்லுல 4னும், அதே மாதிரி உள்ளத்தில் தோன்றது 3 குற்றங்கள்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்து 10 குற்றங்கள். வெக்கல்னா விரும்புதல், வெகுல சினத்தல், புல்லா காட்சி, மாயத்தோற்றம். நெக்ஸ்ட் இதே வந்து கெட்டது சொல்லிட்டாங்க. நல்வினை பயன் என்னான்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நல்வினை என்பது யாதென வினவின் சொல்லிய 10 தொகுதியின் நீங்க சீலம் தாங்கி தானம் தலை நின்று மேலென வகுத்த ஒரு 3 திருத்து தேவரும் மக்களும் பிரம்மருமாகி மேவிய மகிழ்ச்சி வினைப்பயன் உண்குவர் அப்படின்றாங்க. ஸோ நல்வினை பயன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 10 வகை குற்றங்களிலிருந்தும் நீங்கி ஒழுக்கத்தை மேற்கொள்வதும் பிறருக்கு கொடையளிப்பதும் அப்படின்றது தான் வந்து நல்லது. ஸோ இந்த 10ம் நீங்கிட்டும் செய்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான்றாங்க. அத்தகைய தான் உயர்குடிய உயிர்கள் அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்ட தேவர்கள், மக்கள், பிரம்மர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிறந்து அவங்களோட நல்வினை பயனை வந்து நுகர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நல்லறம் போற்றுக. அரசன் தேவியோடாயிலை நல்லீர் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்மின் மறுபிறப்புணர்ந்த மணிமேகலை நீ மறுபிறப்புணர்ந்த மணிமேகலை நீ பிறவம் கேட்ட பின்னால் வந்துனக்கு இத்திறம் பொலவும் இவற்றின் பகுதியும் முத்தேர் நகையாய் முன்னுறக் கூறுவல் என்றவன் எழுதலும் இளங்கொடி எழுந்து. அதாவது அரசமாதேவியுடன் இருக்கும் நங்கையரே, நான் கூறும் குற்றம் நீங்கிய நல்லறத்தை போற்றி கேளுங்கள் என கூறி அறநடிகள் மணிமேகலை நோக்கி, முத்துச்சிரிப்புடைய மணிமேகலையே, நீ உனது முற்பிறப்பினை உணர்ந்திருக்கிறாய். மேலும் பிற சமயங்கள் கூறும் அறங்களையும் நீ கேட்டறிந்து கொள். அதை பின்னர் ஒரு நாள் மீண்டும் வந்து உனக்கே பல்வேறு அறங்களையும் அவற்றின் பகுதிகளையும் கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மணிமேகலைக்கு வந்து சொல்றாரு. புரைதீர்னா குற்றம் தீர்ந்த கேள்வினா கேளுங்கள், முத்தேர் நகைனா முத்துச்சிரிப்பு. ஸோ மணிமேகலை வந்து ஒரு அறிவிப்பு வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நன்றறி மாதவன் நல்லடி வணங்கி தேவி மாயம் சித்தம் பதியும்
சித்ராபதியும் மாதவ நன்மொழி மறவா தூய்மீன் இந்நகர் மருங்கின் யான் உறைவேன் ஆயின் மன்னவன் மகர்கிவள் வருங்கூற்று என்குவர் ஆபுத்திரனா அடைந்து அதற்கு பின்னால் மாசில் மணிபல்லவ தொழுதேத்தி வஞ்சியுட் புக்கு மாபத்தினி தனக்கு எஞ்சா நல்லறம் யாங்கனம் செய்குவல் என்கிடர் உண்டென்ற இரங்கல் வேண்டாம் மணக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மணிப்பல்லவத்தீவுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதனால் இவர் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மணிப்பல்லவத்தீவுக்கு நான் போயிட்டு வரேன், யாரும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து பழைய இதில் வந்து கொடுத்தது. ஸோ அதான் எனக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே இது பண்ணியிருக்கேன். அதை கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அரவணாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்ராபதி மணிமேகலை இவங்க வந்து வாழ்த்துனாங்க. ஆயப்பா தோழியர் கூட்டம். ஸோ யாண்டுபல புக்கு இணைந்த வலிந்து காண்டகு நல்ல நுண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அரசமாதேவி வந்து இது வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்றதையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாள் தொலைவு இன்னும் கலந்து இது சொன்னது தான் அரசமாதேவியிலேருந்து அரவணடிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் பிணி நோய் நீங்க நோய் இது அப்படி பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ அதை பார்த்துக்கினா இது தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆசிரியர் பார்த்தோம்னா 2ஆம் நூற்றாண்டு நம்ம முன்னே பார்த்துட்டோம். ஆசிரியர் பார்த்தோம் முன்னே இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் தான். ஸோ அப்படிங்கும்போது இவரும் 2ஆம் நூற்றாண்டு. நூல் பார்த்தோம்னா ஆபுத்திர நாளடைந்த காதை பார்த்தோம்னா 24வது காதை தான். இது ஆபுத்திர நாளடைந்த கதை கேட்கலாம். ஆபுத்திர நாளடைந்த கதை எத்தனாவது காதைன்னு பார்த்தோம்னா 2வது காதை. ஃபர்ஸ்ட் காதை பார்த்தோம்னா இந்த இந்திரவிழா பேர் ஒரு நிமிஷம் விலாவரை அதுதான் ஃபஸ்ட்டு காதை. 24வது காதை தான் ஆபத்திர நாளடைந்த கதை. ஓகே, மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. ஐம்பெருங்காப்பியலில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் தான் மணிமேகலை. ஸோ நம்ம பார்த்தோம் 5 ஒழுக்க நெறிகளை வந்து ஒழுக்க நெறிகளை சொல்லுச்சு இல்லையா, நம்ம கீழே பார்த்தோம். அது சொன்னது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெருங்காப்பியலில் மணிமேகலை தான். பக்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமின், இது வந்து அந்த இதில் வந்து தான். பட்டிமண்டம் அப்படின்னா சமயகரத்தை பற்றி விவாதிக்கிற ஒரு இடம் தான் பட்டிமண்டம். இந்த பட்டிமண்டம் பார்த்தோன்னா மணிமேகலையில் தான் இந்த பட்டிமண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ பட்டிமண்டம் வந்து எந்த காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. மணிமேகலை. ஏற்பட பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுன்றன கேட்டது தெரிதல், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. சாதுவன் வாணிகன் கடல் கடந்து சென்றான், சாதுவன் வாணிகம் செய்ய கடல் கடந்து சென்றான் அப்படின்றத எதில் குறிக்கிறாங்கன்னா மணிமேகலைன்றது தான் குறிக்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, இது முடிஞ்சிச்சு, மணிமேகலையும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திருத்தக்க தேவர், அதோட பாடல்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏமாங்கு நாட்டு வளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்ப்போற்றும் ஏமாங்கம் அப்படின்னு ஏமாங்கதம் சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீறி வறுக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்றும் இசையால் இசை போயது உண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தெங்குனா தேங்காய், இசைனா புகழ், வறுக்கை பலாப்பழம், நெற்றினா உச்சி. வாரி வழங்கும் வள்ளல், வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை இல்லவர்க்கு ஊர்தோறும் உய்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்தே. சொல் பார்த்தோம்னா மால்வரைப்புனா பெரியமலை, மடுத்து பாய்ந்து கொழுநிதினா திரண்ட நிதி. ஸோ ஃபஸ்ட்டு பாடலுக்கு பார்க்கலாம். பொருள்: தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழுகிறது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தில் உச்சிலுள்ள சுவைமிக்க தேனடையை கிழித்து பலாப்பழம் பழத்தினையும் பிளந்து மாங்கனிகளை சிதற வைத்து வாழைப்பழத்தை உதிக்கவும் செய்து இத்தகைய வளம் நிறைந்த ஏமாங்க நாட்டின் புகழ் உலகில் பல திசைகளும் பரவி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இறந்து கேட்பவருக்கு இல்லை எண்ணாது வாரி வழங்கும் செல்வர்க்கு போன்றது வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மனம் கமலும் கழனி. நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பன் உருகி பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறிக்கமல் கழனியுள் உளனர் வெள்ளமே. மறுப்புனா கொம்பு, வெறினா மனம், கழனின வயல், செறினா சிறந்து, இரியனா ஓட. ஓகே, அதோட
எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். அழகான கொம்புகளுடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளுடைய வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன. அவ்வொலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு வாட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். ஸோ சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவை கருயிரத்து ஈன்று மேலலா செல்வமே போல் தலை நிறுவி தேர்த்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவை. சொல்லலாம் சூழ்னா கரு அப்படின்னு சொல்லிட்டு கருக்கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளது. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல இருக்கிறதாம். அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களை பணிவை போல் உள்ளதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படி அதுக்கே ஓமை பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில். எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அடிசில் வைகள் 1000 அறம்புறமும் 1000 கொடியன சேய்கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவு இல் கம்மியர்களோடு மங்களமும் 1000 ஒடிவு இலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனா மகளிர். ஓகே. வளம் நிறைந்த ஏமாங்க நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000, அறச்சாலைகள் 1000, அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்கள் 1000, மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பலில்லாத கம்மியர் 1000, இதனால் நிகழும் திருமணங்களும் 1000. ஏமாங்கு நாட்டில் தவிர்த்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000. ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. படிக்கவே அழகா இருக்குது. நெக்ஸ்ட் நற்றவம் செய்வார்க்கும் இடம் தவம் செய்வார்க்கும் அஃது இடம், நற்பொருள் செய்வார்க்கு இடம் பொருள் செய்வார்க்கும் அஃது இடம், வெற்ற இன்பம் விளைவிப்பான் விண்ணு வந்து வீழ்ந்தென மற்ற நாடு வட்டமாக வைக்குமற்ற நாடரோ அப்படின்றாங்க. நற்றவனா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி. ஓகே, இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஏமாங்க நாடு உண்மையான தவம் புரிவோர்க்கு இல்லறம் நடத்துவோர்க்கும் இனிய இடமாகும். நிலையான பொருளை தேடுவோர்க்கு நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோர்க்கும் உகந்த இடமாகும். நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் துயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அந்த ஏமாங்கத நாடு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணியில் எத்தனை இளமகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 13 சொல்லிட்டு அந்த இளமகம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் மற்றதும் படிச்சுக்கோங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்றது முக்கியம், 10ன்றது முக்கியம், 5ன்றது முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு இதாக பார்த்துக்கோங்க லைனாக. இது கேட்டிருக்காங்க கடைசி இளமகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஓகே, இந்த நூலோட தலைவன் யாருன்னு பார்த்தோம்னா சீவகன், பேலேக்கு சீவக சிந்தாமணிட்டு. கருத்து வந்து துறவு போன வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கருத்து தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட பார்த்தோம்னா விருத்தப்பா நம்ம மேலே பார்த்தோம் பாக்ஸில். ஸோ விருத்தப்பால் ஏற்றப்பட்ட ஃபஸ்ட்டு காப்பியும் இதுதானும் பார்த்தோம். ஸோ இதோட உட்பிரிவு பார்த்தோம்னா லம்பங்கம் 13க்கு மேலே பார்த்தோம். 3145 பாடல் இருக்குன்றதை பார்த்தோம், ரொம்ப முக்கியம். ஸோ 13 அப்படியே திருப்பி போட்டால் 31, 45. வேறு பெயர் பார்த்தோன்னா மனநூல், காமநூல், முக்தி நூல். இது வந்து சீவக சிந்தாமணி சொல்லுவாங்க. பாடப்பகுதியில் நாமகள் இளமகம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பெயர் பார்த்தோம்னா மனநூல், காமநூல், முக்தி நூல். நெக்ஸ்ட் ஆசிரியர் பார்த்தோம்னா சமண சமயம் தான். காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி முன்னோட்டமாக நரிவிருத்தம் இயற்றினார். ஸோ அதோட இதை பார்த்தோம்னா நரிவிருத்தம் வந்து இயற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா சீவக சிந்தாமணி முன்னோட்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா நரிவிருத்தம், ரொம்ப முக்கியம். தமிழ் புலவர்களில் தலைமை சான்றவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் வந்து அவரை பாராட்டுறாரு. தமிழ் புலவர்களில் தலைமை சான்றவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னி அப்படின்னா சோழன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உரை எழுதின பதம் நச்சினாக்கினியார். ஸோ உரை எழுதின நச்சினாக்கினியார். தமிழ் புலவர்களில் தலைமை சான்றவர் தேவன் சொன்னது வீரமாமுனிவர். சென்னினா சோழன். சோழக்குடியில் பிறந்த முத்து என அழைக்கப்படுவர் தான் இந்த திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எந்த மரபு சேர்ந்தோம்னா சோழக்குடியில் பிறந்தவர் தான். முத்துன் பேர் இப்போ திருத்தக்க தேவன் சொல்கிறாங்க. சூழ்ந்த மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவை. ஸோ இந்த லைன் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டால் இது சூழ்ந்த மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவை. ஸோ இந்த இதில் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீழ்ந்த வெண்மழை தவளும் விண்ணூறு பெருவரை பெரும்பாம்பு ஊழ்ந்து தோலுரி பணப்போல் ஒத்த மற்றவர் கருவி தாழ்ந்த வீழ்ந்தனவை முழவின் ததும்பின் மதுகரம் பாட சூழ்ந்த மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவை. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்லே சூழ்ந்த மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவை சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். பொருள் பார்த்தோன்னா மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன. அவ்வாறு மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோல் உரிப்பதை போன்று இருக்கிறது. மேகம் நகர்ந்து விட்ட பின் அம்மலையானது தோல்விக்கப்பட்ட பாம்பு போல் இருக்கிறது. அங்கே வீழ்கின்ற அருவின் ஒளி மத்தளம் போல ஒலிக்கின்றது. வண்டுகள் பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன. ஆகையால் இக்காட்சி ஒரு நாடகம் நடப்பது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொற்பொருள் பார்க்கலாம். விண் வானம் வரைமலை முழவு மத்தளம் மதுகரமா தேனூனும் வண்டு.
ஆசிரியர் திருத்தக்கதேவர் வந்து சோழபுரத்தில் பிறந்தம் பார்த்தோம். இவர் சமண சமயத்தை சார்ந்து பிறந்த பார்த்தோம். இவர் பாடினது தான் வந்து நரிவிருத்தம், அதாவது சீவக சிந்தாமணிக்கு ஒரு முன்னோட்டமாக எழுதுனதுன்னு பார்த்தோம். ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி. இதோட கதைத்தலைவன் சீவகன். அவரோட பேரை இணைத்து தான் சீவக சிந்தாமணின்னு வந்துச்சு. இந்நூலுக்கு மனநூல் காமநூல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குன்னு பார்த்தோம். சிவக சிந்தாமணி முடிஞ்சு நெக்ஸ்ட் வளையாபதி பார்க்கலாம். வளையாபதியோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல. சமயம் பார்த்தோம்னா சமணம். காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. பாடல் வந்து மொத்தமாக 72 பாடல் இருக்குது. பா வந்து விருத்தப்பா. மூலநூல் வைதீக புராணம் தான் இதோட மூலநூல். நவக்கோடி நாராயணன் என்ற வணிகனை பற்றி சொல்கிறது தான் இந்த வளையாபதி. மடலேறுதல் பற்றி சொல்கிறது இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மடலேறுதல் பற்றி சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா வளையாபதி. ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கையக்க பரணியில் உரையாசிரியர் கூறுகிறார். அதாவது ஒட்டக்கூத்தர் வந்து கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் அப்படின்னு சொல்லி தக்கையக்க பரணியில் தக்கையக்க பரணியில் அதோட உரையாசிரியர் வந்து சொல்லியிருக்காராம். இலக்கண இலக்கிய உரையாசிரியரால் மிகவும் போற்றப்பட்ட நூல் வளையாபதி. வடக்கில் தோன்றிய சமண சமயம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் பத்திரபாகுவால் தமிழ்நாடுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வடக்கில் தோன்றிய சமண சமயம் நாட்டில் தான் தோன்றிருக்கு இந்த சமண சமயம். ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் பத்திரபாகு அப்படின்றவரால் தான் தமிழ்நாடுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குண்டலகேசி எழுதுனது பார்த்தோம்னா ஆதகுத்தனார். சமயம் பௌத்தம். காலம் பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. வளையாபதி 9 நூற்றாண்டு. குண்டலகேசி 8ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. மொத்த பாடல்கள் 224 பாடல்கள். ஸோ இதை இயற்பெயர் குண்டலகேசி இயற்பெயர் பார்த்தோம்னா பத்திரை. கணவன் பெயர் பார்த்தோம்னா காலன் என்ற கல்வன். குண்டலகேசி வரலாற்றை நீலகேசி கூறுகிறது. ஓகே, இதோட வேறு பெயர் பார்த்தோம்னா குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி அப்படின்னு சொல்லிட்டு. ராசகிருக நாட்டின் மந்திரிகையின் மகள் தான் இந்த குண்டலகேசி. சாரி புத்தரிடம் தோற்று புத்த மதம் ஏற்றவர் தான் இவங்க. ஸோ கலைஞர் பார்த்தோன்னா மந்திரிகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து படமாக எடுத்திருக்காராம். மந்திரகுமாரியான திரைப்படம் எடுத்திருக்காரு. ஸோ கிடைத்தள்ள பாடல் வந்து 224 19 அடிச்சுக்கு. ஸோ நீலகேசிக்கு எதிரானது தான் இந்த குண்டலகேசி. நாளும் நாம் சாகின்றோமா நமக்கு நாம் அல்லாதது என்னோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து குண்டலகேசி சேர்ந்தது தான். ஓகே, ஐம்பெருங்காப்பியம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஐஞ்சிருங்காப்பியம் பார்க்கலாம். இந்த வழக்கை ஏற்படுத்துகிற பார்த்தோம்னா சிவை தாமோதர பிள்ளை தான் இந்த ஐஞ்சிருக்காப்பியம் என்ற வழக்கை ஏற்படுத்த. அது வந்து மயிலைநாதன் பார்த்தோம். இதில் இருக்க எல்லாமே சமண சமயம் தான். மேலே பாக்ஸில் பார்த்துட்டோம். நீலகேசி பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் கருத்த கூந்தலை உடையவள் அப்படின்றது நீலகேசிக்கு அர்த்தம். ஓகே, அதை லைன் பார்க்கலாம். தீர்வனமும் தீரா திறத்தனமும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் உபசவத்தின் உயிர்ப்பனமும் யார்வினவும் லைன் பார்க்கலாம். யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் பேத்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்ந்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுடையார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதுமுச்சை அப்படின்றாங்க. ஸோ தீர்வனம்னா நீங்குவை, உபசவம்னா அடங்கியிருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, பேர்தற்குனா அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்து, தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாயினா அணிகலன்களை அணிந்தவளை, பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார். ஸோ பாடலின் பொருள் பார்த்தோம்னா ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும். ஸோ எத்தனை வகைப்படும் கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா மருந்தினால் நீங்கும் நோய் வகையில் ஒன்று, அதே மாதிரி எதனாலுமே தீரா தன்னுடைய நோய் ஒன்று, அடங்கி இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெளி தோட்டத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் இருக்கிற உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது இந்த துன்பம் தரது வந்து 3வது வகைன்னு சொல்லிட்டு 3 வகை வந்து சொல்கிறாங்க. ஸோ அகற்றத்துக்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். இதை தீர்க்கிற மருந்து என்னன்னு பார்த்தோம்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் அப்படின்ற மருந்துகள். இவற்றை ஏற்றோர் இதை வந்து ஏற்றுக்கிட்டவங்களோட பிறவி துன்பம்லேருந்து நீங்கி உரிய இன்பத்தை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நூலோட வேறு பெயர் பார்த்தோம்னா நீலகேசி திரட்டு, நீலகேசி திரட்டு இல்லைனா திரட்டு எப்படின்னா சொல்லலாம். கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்கள் வந்து இருக்குன்றாங்க. ஸோ கேட்கலாம் கடவுள் வாழ்த்து நீங்களாகவா இல்லை கடவுள் வாழ்த்துடன் 10 சருக்கங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். பார்க்கணும். நீங்களாக 10 சருக்கங்கள். தர்ம உரை சருக்கம் வந்து இந்த பாடப்பகுதி இது வந்து தர்ம உரை சருக்கம். இந்த மேலே பார்த்தோம்னா அது விருத்தம் வந்து விருத்தப்பா எல்லாமே விருத்தப்பா தான். காப்பிய தலைவி பார்த்தோம்னா நீலகேசி. நீலகேசி என்னும் சமண சமய பெண் பல சமய தலைவரிடம் வாதாடி சமண சமயத்தை நிலை நிறுத்துவதாக அமைந்தது தான் இந்த நீலகேசி அப்படின்ற ஒரு இது. கடவுள் வாழ்த்துடன் 11 மினியை பார்த்தோம். நீங்களாக 10 வாழ்த்துடன் 11 894 பாடல்கள் வந்து இருக்குது. தமிழோட ஃபஸ்ட்டு தர்க்க நூல் கேட்டாங்கன்னா அது நீலகேசி தான். உரையாசிரியர் பார்த்தோன்னா சமய திவாகர வாமன முனிவர் தான் இதோட உரையாசிரியர். ஓகே, இதுவும் பார்த்தோம்னா நீலகேசி தான். புது இதில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, யாதினும் மால்கும் அம்மால்கியும் என்றுளி நீதின்னும் தோலை நெருப்போடு கூட்டத்தின் ஓதினை தேறு நீர்க்குறை தாய் மற்றும் சேதனை இல்லை திருவு எண்ணெய் வண்ணம். மொக்கலவாத சர்க்கம் சொல் மால்கினா தொட்டால் சுருங்கி எனும் தாவரம், மால்குதல் மயங்குதல் சேதனை அப்படின்னா அறிவு.
முக்கலனி, நீ உண்ணும் பழத்தோலிற்கு உயிர் இல்லாததைப் போன்று தாவரங்களுக்கும் உயிரில்லை என்கிறாய். நீ உண்ணும் பழத்தோல் நெருப்பில் பட்டு சுருங்கினால் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாது. ஆனால் தொட்டாச்சினுங்கிய தாவரம் நாம் தொடுவதை நிறுத்தினால் சற்று நேரத்தில் மீண்டும் பழைய நிலையை எய்திவிடும். எனவே தாவரங்களுக்கு உயிர் உண்டு. இதிலிருந்து உன் கருத்தை உண்மைக்கு மாறுபட்டதை என அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அரும்பும் மலரும் அரும்பினி தீர்வும் ஒருங்குதம் காரணத்து ஆக்கம் உணர்த்தும் மரங்களும் மண்ணுயிர் எய்தின என்ன இரும்போடு காந்தம் ஏயில் திரிவே அப்படின்றாங்க. இயபு இல்திரிவே அப்படின்றாங்க. அருமுதல்னா பருத்தல், இயபு இல்னா பொருத்தமற்றது ஆக்கணும் எழுது. இளவேனியில் மரங்கள் வளர்கின்றன, மலர்கின்றன, நோய்வாய்ப்பட்டு பிறகு மீள்கின்றன. இவ்வாறு தாவரங்கள் உயிரின பண்புகளை பெற்றுள்ளன. இதுவே என் கருத்து. ஆனால் நீயோ காந்தம் இரும்பை கவர்கிறது, அதனால் காந்தத்திற்கு உயிருண்டு என்று பொருந்தாத உண்மையை கூறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கரெக்டாக தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஒப்ப மருங்கட்கு உயிருண்மை ஆயினி இப்படி தோன்றும் இருத்துக்கள் சார்ந்தென செப்பிய வேதம் திரிவு என காட்டிய வெப்பம் குளிரவை தாமவை ஏயாள். ஓகே, அதான் இங்கே தான் சொல்லியிருக்காங்க. தாவரங்களுக்கு உயிர் உண்டு, அவை பருவம் மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றத்திற்கு உட்படுகின்றன என நான் கருத்துரைக்கின்றேன். பருவ காலங்கள் மாறுகின்றன, அதனால் பருவங்களுக்கு உயிர் உண்டாவென வினவுகிறாய். உன் கருத்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜெகதீச சந்திரபோஸ். அறிவியல் உலக சயின்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டில் ஜெகதீச சந்திரபோஸ் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட். ஒளி திசைவேகம். உச்சில வாய் ஒளி கொள்ளும் செவியென ஓதுகின்றாய், கச்சிலை மெய்யன்மை நீ கற்புலன் தன்னோடு ஓர் காலத்தினால் பெற்றில நாம் அதன் பின்கொழல் தானும் பெருந்தவத்தாய் மற்றிது தாந்தை பொறியுறு காரும் வரலை நன்றே அப்படின்றாங்க. இது புத்தவாத சருக்கம். கச்சிலைனா அறியவில்லை, பொருந்தவத்தை பெரிய தவ முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, காதுகள் வந்து ஒளியை கவரும் என்கிறாய். காதுகளால் ஒளியை கவர இயலாது. ஒரே நேரத்தில் தோன்றுகின்ற ஒளியை நாம் ஒரு சேர பெறுவதில்லை. ஒளியை முன்னரே காண்கிறோம், அதன் பின்னரே ஒளியை கேட்கிறோம். எனவே ஒளித்தான் செவியை வந்து அடைகின்றன, செவி ஒளியை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாய்த்துறை ஈதென வாமனன் இது சொல்லும் வந்துருமேல் செய்தென கோடலும் சேராது ஒளிச்செவி கண்ணது எனின் ஈத்தம தாமலும் வாயினும் நீ சொல்லி முற்றறிவேன் தீத்தனை போலவும் தேரென அவற்றை தெரிட்டனலே அப்படின்றாங்க. இந்த பாடல் வந்து கட்டளை கலைத்துறையை சேர்ந்ததுன்றாங்க. சொல்ற வாய்த்துறையின பொருத்தமான உரை. வாமன்னா அருகன், தேர்னா தெளிவாக. ஒளியானது வெளியில் இருந்து வந்து காதுகளை அடைகிறது. ஒளி உள்ளே தோன்றுவது கிடையாது. ஒளியை வந்து காதுகள் வந்து ஈர்ப்பதில்லை, உணர்கின்றன. நம் புலன்கள் உணர்வுடையவன. தீயில் வெப்பத்தை உடல் உணர்கின்றது. அதே போல புலனறிவின் மூலம் காதும் ஒளியை உணர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமர் ஒளியின் திசைவேகத்தையும் பியரி கேசன் டி ஒளியின் திசைவேகத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்தினர். ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் பர் வி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளியின் திசைவேகம் பார்த்தோம்னா வினாடி, மீட்டர் பர் செகண்ட் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒளியும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் ஒளியே நம்மை விரைவில் வந்தடைகிறதுன்றாங்க. ஸோ ஒளியோட திசைவேகம் பார்த்தோம்னா 331 மீட்டர் பர் செகண்ட். இதே வந்து லைட்டுக்கு பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ ஒளி தான் வந்து ஃபஸ்ட்டு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருது. லைட் தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வருதுன்றாங்க. ஓகே, இலக்கண குறிப்பு. அரும்பும் மலரும் எண்ணுமை, அரும்பினி பண்பு தொகை, வெப்பம் குளிர் உண்மை தொகை, குழல் தொழிற்பெயர். ஸோ இந்த பாக்ஸை மேலேயே நம்ம பார்த்தோம். ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாவலானது நீலகேசி திரட்டு இல்லைனா திரட்டு அப்படின்னு பேர் இருக்குதுக்கு. குண்டலகேசி நூலுக்கு ஒரு மறுப்பாக எழுதப்பட்டது தான் இந்த நீலகேசி. நீலகேசி என்னும் சமய பெண் வந்து சமய தலைவர் வாதம் செய்து சமநெறி நிலைநாட்டுவதாக நூல் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு தர்க்க நூல் இதுதான். இதோட கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளும் மொத்தமாக 894 பாடல்கள் இருக்குது. இது எழுதுறப்ப யாருன்னு சொல்லிட்டு தெரியல. இதோட உரையாசிரியர் வந்து சமயன திவாகர வாமன முனிவர். இந்நூலில் உள்ள மக்களவாத சருக்கத்திலிருந்து 3 பாடல்களும், புத்தவாத சருக்கத்திலிருந்து 2 பாடல்களும் பாடப்பகுதியில் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். நீலகேசி தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யசோதர காவியம். ஸோ வெண்ணாளர் உடையார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கன்றாங்க. ஓகே, இதில் ஒருத்தர் பார்க்கலாம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. இங்கே பார்க்கலாம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்குக. ஸோ சொல்லும் போல அறம்னா நற்செயல், வெகுளினா சினம், ஞானம் அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னீர். அதாவது நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயலை பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும். நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் ஃபஸ்ட்டு வந்து கோவத்தை நீக்கணுமா, ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும், இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமா நாம் கொண்ட நன்னெறியை காக்க வேண்டும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்று தான் யசோதர காவியம். இந்நூல் வந்து வடமொழியிலிருந்து தமிழ் தழுவி எழுத பெற்றதாகும். ஸோ இது வந்து
ஒரு மொழிபெயர்ப்பு நூல் மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யசோதர காவியத்தில் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இந்நூல் 5 சருக்கங்களையும் பாடல் எண்ணி வந்து 320 எனவும் 330 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்றை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யசோதர காவியம் சொல்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தோம்னா 7 வகை நரகம் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த யசோதர காப்பியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ 7 வகை நரகம் பற்றி சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா யசோதர காப்பியம். அமிர்தமதி பற்றி சொல்கிறதும் பார்த்தோம்னா யசோதர காப்பியம் தான். அதே மாதிரி உயிர்கொலை தீது, அதாவது இந்த ஆடு மாடெலாம் வெட்டாங்க இல்லையா கடவுள் பேரில், அது அந்த உயிர்கொலை தீதுன்னு சொன்னது இதுதான். ஸோ யசோதரன் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா அசோகர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூளாமணி பார்க்கலாம். சூளாமணி பாடல்கள் பார்த்தோன்னா மொத்தம் 12 சருக்கமும் 2330 பாடல்களும் இருக்குது. விருத்தப்பா பாடல் வேறு பேர் வந்து சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல பதிப்பச்சர் பார்த்தோன்னா சிவை தாமோதர பிள்ளை தான். ஸோ இந்த தோளாமணி தேவருக்கு இன்னொரு பேர் வந்து வருத்தமானவரேன்னு சொல்லுவாங்களாம். பெருங்காப்பிய இலக்கியம் அனைத்தும் கொண்ட நூலாக இருந்தும் சிறுகாப்பியமாக இடம்பெற்றுள்ளது. ஸோ கேட்பாங்க, பெருங்காப்பிய இலக்கணம் அனைத்தும் கொண்ட நூலாக இருந்தும் சிறுகாப்பியமாக இடம்பெற்றது எந்த நூல் கேட்டோம்னா சூளாமணி. இதோட மூலக்கதை பார்த்தோம்னா ஸ்ரீ புராணம் இல்லை ஆறுக்க மாபுராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா சரவண பெல்லகொலா கல்வெட்டில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, திருத்தக்க தேவர் தோளாமொழி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருத்தக்க தேவர் தோளாமொழி தேவர் பற்றி எந்த கல்வெட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா சரவண பெல்லகொலா அப்படின்ற ஒரு கல்வெட்டில். வரதராசன் பார்த்தோம்னா விருத்தப்ப கையாள்வதில் தோளாமொழி தேவர் திருத்தக்க தேவரை மிஞ்சிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விருத்தப்பாவில் பாட பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி அது எழுதுனதா திருத்தக்க தேவர். ஸோ அவரே வந்து இந்த தோளாமொழி தேவர் வந்து எப்படி சொல்கிறாரு, அவர் வந்து இது பண்ணிட்டாராம், அவரோட பெஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விருத்தப்பால அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மூவா. இது வந்து கேட்பாங்க. இதே கிவி ஜெகநாதன் என்ன சொல்கிறாருன்னா சிந்தாமணியை விட செப்பமான நடையுடையது தான் சூளாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிந்தாமணியை விட சூளாமணி செப்பமான நடையுடையதுன்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பயாபதி அப்படின்றவங்க சுரமை நாட்டு மன்னன், இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பயாபதி யாருன்னு பார்த்தோம்னா திவிகன் அப்படின்றவரோட அப்பா தான் இந்த பயாபதி, சுரமை நாட்டு மன்னன் பயாபதி. இதை வந்து இந்த சூளாமணியோட தலைவர் இருப்பார் இல்லையா, தலைவன் பாட்டுடைய தலைவன், அவன் தான் அந்த திவிகன். ஸோ இதை வந்து உலகின் சூளாமணி அப்படின்னு சொல்லுவாங்களாம் பயாபதியை. ஸோ உலகின் சூளாமணி யார், பயாபதி. அவர் யார், சுரமை நாட்டு மன்னன். அவரோட பையன்தான் திவிகன், அவர் தான் சூளாமணியோட ஹீரோ. ஓகே, கீவே ஜெகநாதன் என்ன சொல்கிறாரு, சிந்தாமணியோட செப்பமான நடையுடைய சூளாமணினே பார்த்தோம். தேப்போ மீனாட்சி சுந்தரம் வந்து சிந்தாமணியில் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்துக்கணும். ஸோ மூவா என்ன சொல்கிறாரு, விருத்தப்ப கையாள்வதில் தோளாமொழி தேவர் திருத்தக்க தேவரையும் மிஞ்சி விட்டார்னோ, கீவே ஜெகநாதன் வந்து சிந்தாமணியை விட செப்பமான நடையுடையது சூளாமணி அப்படின்னும், தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்கிறாரு, சிந்தாமணியில் கூட இத்தகைய ஓட்டமும் இனிமையும் சுவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சூளாமணி வந்து திவிட்டினை கண்ணனோட அவதாரம் அப்படின்னு சொல்லுதான். இது ரொம்ப முக்கியம். அதாவது சூளாமணியில் திவிட்டன் தான் வந்து அந்த பாட்டுடைய தலைவன், அவர் வந்து ஒரு கண்ணனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சூளாமணி வந்து சொல்லுதுன்றாங்க. ஓகே, இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் உதயகுமார் காவியம் பார்க்கலாம். ஓகே, உதயகுமார காவியத்தில் பார்த்தோன்னா உதயனன் தான் வந்து பாட்டுடைய தலைவன், அவனோட அமைச்சர் தான் பேர் தான் யூகி தான் உதயனோட அமைச்சர். அதோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கந்தியார் என்னும் சமணத்துறவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமண சமய பெண் துறவிகளின் பொது பெயர் தான் இந்த கந்தியார் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாடல் வந்து 369 பாடல்களும் 6 காண்டமும் வந்து உள்ளது. விருத்தப்பா சமண சமயம். இதோட மூலக்கதை பார்த்தோம்னா பெருங்கதை. ஒன்னொன்றுக்கும் ஒரு மூலக்கதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கணும். மூலக்கதை வந்து பெருங்கதை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உதயணனுக்கு வேறு பேர் பார்த்தோம்னா விச்சை வீரர் பலகலை வல்லன் அப்படின்வாங்க. சூரிய உதயத்தில் பிறந்தனால இவருக்கு உதயன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஸோ வேறு பேர் பார்த்தோம்னா விச்சை வீரர் பலகலை வல்லன். உதயனை வந்து சிறைப்படுத்தியவர் யாருன்னா பிரச்சோதனன் அப்படின்றவர் தான் அவர் வந்து சிறைப்பிடிப்பார். ஸோ உதயனோட யாழ் பேர் பார்த்தோம்னா கோடமதி. ஸோ யாழ் பேர் கேட்பாங்க, உதயனோட யாழ் பேர் என்ன, கோடமதி. ஓகே, அவங்களோட மனைவி 4 பேர். ஸோ வாசவத்தை பார்த்தோன்னா உதயனோட யாழ் இசையால் மயங்கி அவர் வந்து மணந்தவர் தான் வாசவத்தை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பத்மாவதி. மானனிகை பார்த்தோன்னா உதயனோட பந்தாட்டத்தால் மணந்தவர் தான் அந்த மானனிகை விரிசிகை. ஸோ வாசவதத்தை, பத்மாவதி, மானனிகை, விரிசிகை. கேட்பாங்க யார் இதில் யார் வந்து இல்லைனோ இல்லை யார் வந்து அவங்க ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உதயனோட யாழிசை கேட்டு அவங்க கல்யாணம் பண்ணது யாருன்னு கேட்கலாம், வாசவதத்தை. அவங்களோட பந்தாட்டத்தை பார்த்து கல்யாணம் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா மானனிகை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நாககுமார காவியம். ஆசிரியான்னு தெரியல. மொத்தம் 170 பாடல்கள், 5 சருக்கம் இருக்குது. 170 பாடல் ரொம்ப முக்கியம். பார்த்தோன்னா விருத்தப்பா சமயம். பேர்காரணம் பார்த்தோன்னா நாககுமாரம் அல்லது பிரபந்தன் பற்றி சொன்னதுனால இது நாககுமார காவியம். அவரோட பேர் பிரபந்தன்னு சொல்லுவாங்க, நாககுமாரன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர் பார்த்தோம்னா நாகபஞ்சமி கதை. மரணம் போகம் பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாககுமார காவியம். மரணம் போகம் பற்றி. அதே நரகத்தை பற்றி சொல்கிறது சூளாமணி.
அறனின்றி பின்னை ஒன்றுமுயற்கு அறனில்லை. ஸோ இந்த லைன் இதில் வந்துருக்குன்னா நாககுமர காவியம். அறனின்றி பின்னை ஒன்றுமுயற்கு அறனில்லைன்றது. அறனின்றி அறனில்லை. ஓகே. ஔதேய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு உயிர்கொலையின் விளைவை எடுத்துரைத்தவள் பார்த்தோம்னா அபயருசி அப்படின்றவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ உயிர்கொலை தீதுன்னு சொன்னது பார்த்தோம்னா உதய இல்லை இது யசோதர காப்பியம். யசோதர காப்பியம் தான் உயிர்கொலை தீது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் வந்து அந்த உயிர்கொலை தீது உயிர்கொலை செய்யறதுனால அதோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துரைத்தது ஔதேய மன்னனுக்கு மாரிதத்தனுக்கு எடுத்துரைத்தது யார் பார்த்தோன்னா அபயருசி அப்படின்றவங்க தான் எடுத்துரைப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கணும். உயிர்கொலை தீது சொன்னது யசோத காப்பியம். இதே வந்து ஔதேய நாட்டு மன்னனான மாரிதத்தனுக்கு உயிர்கொலையின் விளைவை எடுத்துரைத்து பார்த்தோம்னா அபயருசி. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் மெயினான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணாலே இது புக்கில் இருக்கிறது எல்லாமே அதுதான். பழைய இது புது இது அதே மாதிரி கவர்மெண்ட் நோட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சொன்ன மாதிரி 95% பக்கம் கவர் ஆகிடும். மற்றது பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதில் எப்படிலாம் கொஷின் கேட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு ஒரு கண்ணோட்டம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம அடிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லாவே இதில் எய்ம் பண்ணலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து முன்னாடி அந்த கொடுத்தோம் இல்லையா அந்த பாக்ஸ் 2 டேபிள் காலம் படிப்பது மிக 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 அவசியம். அதை படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% 25% வரைக்கும் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். மீதி பார்த்தீங்கன்னா செயலின் திரும்ப கேட்கறது தான், அதுதான் கேட்பாங்க. இந்த முறை எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கம்பராமாயணம் அதில் மீட் பண்ணுறேன்.